காலை தினசரியை ஆர்வமாக வாசித்துக் கொண்டிருந்த நந்தினியிடம் அவசரமாக வந்து நின்ற வேதவள்ளி அனுசரணையாக சொன்னாள். இன்னைக்கு மதியம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்கம்மா, நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்துக்க. வாசிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டாள் நந்தினி என்றுதான் சொல்ல வேண்டும். அவளின் இதயமும் தற்காலிகமாக சுவாசத்தை நிறுத்தி இருந்தது. பார்வை மட்டும் தொடர்ந்து தெறிப்பாய் நின்றது. அம்மாவை நேர்கோட்டில் பார்த்தாள். மனசுக்குள் குடம் உடைந்தது போல இருந்தது அவளுக்கு. கவலை என்கின்ற குடம். வார்த்தைகள் வெள்ளமாக வெளிவந்து விழுந்தன. வெள்ளத்தின் வேகத்தில் கோபம் நுரைவிட்டு கொப்பளித்தது. எத்தனை தடவைமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஷோகேஸ் பொம்மை மாதிரி போய் நிற்கிறது? எனக்கு கஷ்டமா இருக்குமா? திடுதப்புன்னு ஒரு ஆளை காட்டி என்னைய கழுத்தை நீட்ட சொல்லுங்க. அவங்கிட்ட என் கழுத்தை நீட்ட நான் தயாராயிருக்கேன். இப்படி அடிக்கடி என்னைய அவமானப்படுத்தாதீங்கம்மா பிளீஸ்மா. விரக்தியுடன் முகம் சுளித்து கொண்டாள் அவள். அக்கினி குழம்பை சிந்திய விழிகளிலிருந்து அமில சொட்டுக்களாய் நீர்த்திமிழை தெரித்து விழுந்தன. வேதவள்ளி வெளவெளத்து போனாள். சந்தோஷ பெருவெளியில் காலார நடந்து வந்திருந்தவள் மகளின் தடங்கலான வார்த்தைகளில் தடுமாறி நின்றாள். ரொம்பவும் சங்கடமாக இருந்தது அவளுக்கு. நந்தினி மேல் கோபப்படுவதை தவிர வேறு வழி இல்லாமல் போயிற்று. நான் என்னடி செய்யறது? வர்றவங்களுக்கு உன்னைய பிடிக்கணுமில்ல. எல்லாவரும் ஏதாவது ஒரு குறைய சொல்லிவிட்டு போய் நின்றுக்கிறதாங்க. உனக்கும் காலாகாலத்தில் கல்யாணம் ஆகலைன்னு தான் எங்களுக்கு கவலையாயிருக்கு. எங்களுக்கு என்ன, உன்னைய கொண்டு போய் அவனுங்க முன்னால எல்லாம் ஆட்டக்காரி கணக்கா நிப்பாட்டணும்னு ஆசையா என்ன? கல்யாணம்ங்கிறது நாங்களோ நீங்களோ மட்டும் முடிவு பண்ற விஷயமாடி, வர்றவனும் முடிவு பண்ணும் இல்லையா? புரியாம பேசுறியே என்று சொன்னாள். ஆத்திரத்தில் மூச்சு விடாமல் பொரிந்து தள்ளினாள் வேதவள்ளி. நந்தினியின் கண்களைப் போல இப்போது வேதவள்ளியின் கண்களும் வேர்க்க துவங்கி இருந்தது. கண்ணீர் வேர்வை. நானா புரியாம பேசுறேம்மா? நீங்க தான் என்னைய புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தானேம்மா. உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக இப்படிதான் அடிக்கடி ஆம்பளைங்க முன்னால போய் நின்று முகத்தை காட்டிக்கிட்டு வந்தீங்களா? ஒவ்வொரு தடவையும் உடம்பெல்லாம் கூசி போகுதும்மா. பொண்ணா பிறந்தா எல்லாத்துக்கும் இதே கதிதான் நந்தினி. நானும் உன்ன மாதிரி தான் முகத்தை காட்டிக்கிட்டு வந்து மூளையில உக்காந்து அழுது கொமஞ்சேன். இப்பமே சலிச்சுக்கிடாத நீ. இந்த மாப்பிள்ளையாவது அமைதான்னு பார்ப்போம். ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாயிரு என்று சொன்னாள். அதற்கு உள்ளாக குளியல் அறையிலிருந்து ராஜகோபாலன் தன் ஈர தலையை துவட்டி கொண்டே முன்னறைக்கு வந்தான். என்ன சொல்றா என்று சுதாரி பென்றி கேட்டுக்கொண்டு மின்விசிறிக்கு கீழே கிடந்திருந்த சேரின் மத்தியில் வந்து நிமாதமாக உட்கார்ந்து கொண்டார். விசிறி காற்றில் அவரின் ஈரத்தலை சன்னமாக உலர்ந்து கொண்டு இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். எதிரில் உட்கார்ந்திருந்த நந்தினி விசுக்கென்று எழுந்து கொண்டு வேகமாக உள்ளே போனாள். அப்பாவின் முகத்தில் வெளிக்க மகளுக்கு விருப்பமில்லை போல. வேதவள்ளி மட்டும் ராஜகோபாலனின் தனிமையை போக்கிக் கொண்டு அவரின் எதிரில் நின்று கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். பாவம் பொண்ணு அழுதுங்க. என்னவா, எத்தனை தடவை தான் வேஷம் கட்டிக்கிட்டு ஆம்பளைங்க முன்ன வந்து நிற்கிறதுன்னு கேட்குறா. அவளுக்கு எரிச்சலாதான் இருக்கும் என்று சொன்னான். நாம் என்ன வேணும்னா பண்ணுறோம். இது வரைக்கும் 5 வீட்டில இருந்து வந்து பார்த்துட்டு போயிட்டானுங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு குறைய சொல்கிறான். படிப்பு மட்டும் இருந்தா போதுமா? பணமும் வேணுங்கிறானுங்க. அவனுங்க கேட்குற தொகைக்கும் நகைக்கும் நாம எங்கே போவோம்? நந்தினி என்ன அழகுல குறைச்சலா? இன்னும் செவப்பா பொண்ணு இல்லையேனுங்கிறானுங்க. பார்ப்போம், இன்னைக்கு வர்றவனாவது திருப்தி படுறானான்னு பார்ப்போம். நந்தினி பிஏயில் ஆங்கிலம் லிட்ரேச்சரை எடுத்து படித்து முடித்து விட்டிருந்தாள். தேர்வு பெற்று 7 வருடங்கள் ஆகியிருந்தன. மேற்கொண்டு படிப்பதற்கு அப்பாவின் ஓய்வு பணம் போதுமானதாக இல்லை. 2 தம்பிகளை பொறியியல் கல்லூரியில் படிக்க வைத்து கரை சேர்ப்பதற்கும் அந்த ஓய்வு பணம்தான் முட்டு கொடுத்தது. அவர்களுக்கும் இன்னும் வேலை கிடைத்த மாதிரி இல்லை. பெண் பிள்ளையாயிற்றே என்று நந்தினிக்காக வங்கியில் கொஞ்சமாக பணத்தை போட்டு தம் பிடித்து காப்பாற்றி கொண்டு வந்திருந்தார். அப்பா அவளின் கல்யாண செலவுக்கு அதுதான் கை கொடுத்ததாக வேண்டும். அவளுக்கும் 27 வயது கடந்து விட்டிருந்தது. முகத்தில் முதிர்ச்சி பரவ தொடங்கி இருந்தது. சீக்கிரமாக அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து வைத்து விட்டால் தேவலை என்று பெற்றோர்களுக்கு தோன்றியது. தரகர் மூலம் இதுவரை 5 இடங்களிலிருந்து மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்து பார்த்துவிட்டு போயிருந்தார்கள். ஒருவரும் திரும்பி வந்திருக்கவே இல்லை. கொடுக்கல் வாங்கலில் குறை விளந்ததோ அல்லது எதிர்பார்த்தபடி பெண் நல்லா இல்லை என்று குறை சொல்லியோ தடங்கல்கள் விழுந்து கொண்டு இருந்தன.
இது 6வது இடம். காலையில் தான் தரகர் ராஜகோபாலனை தொலைபேசியில் அழைத்து மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஆட்கள் வருவதாக சொல்லியிருந்தார்கள். ராஜகோபாலன் அதை வேதவள்ளியிடம் போட்டு வைத்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். மதிய வெயிலில் நனைந்து கொண்டு அவர்கள் வந்தார்கள். அவர்களின் தேகமெங்கும் வேர்வை வெள்ளம். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் தரகர் மெனுங்கினார். இப்போதே தரகு பணத்தை வாங்கி பையை நிரப்பிக் கொண்டு போக விரும்புவதைப் போல தடித்த கருப்பு நிற தோல்பை ஒன்றை தன் கக்கத்தில் அமைக்க வைத்திருந்தார். சாம்பல் நிற பேண்டும் வெள்ளை சட்டையுமாக நடுவயதில் ஒரு தடியர், மீண்டும் வெள்ளை வேட்டி ரோஸ் கலர் சட்டையில் 60 வயதில் ஒரு ஒல்லியானவர். மாப்பிள்ளை பையன் வந்திருக்கவில்லையோ? வழக்கம் போல தரகரின் வாய் மாப்பிள்ளை வீட்டாரின் செல்வ செழிப்பை வானலாப புகழ்ந்து தள்ளியது. பையன் பட்டதாரி, ஆசிரியனாக ஒரு தனியார் பள்ளியில பணி செய்து கொண்டிருந்தான். மாதம் 20,000க்கு மேல சம்பளம். பெற்றோருக்கு ஒற்றை கொருவன், அப்பாவுக்கு வத்தல் வியாபாரம். வருமானம் அதிகம். ஏகப்பட்ட நிலபுலன்கள், கைவிரல் எண்ணிக்கை முடிய வீடுகள். அவற்றின் வாடகை பணத்திற்கே ஒரு அரசு ஊழியரின் சம்பளத்திற்கு ஈடாக இருந்தது. அவர்கள் எதிர்பார்ப்பது படிப்பு உள்ள அழகான பெண், அவ்வளவுதான். மாப்பிள்ளை வீட்டர் அதிகமாக எதிர்பார்க்காததால் அது நல்ல இடமாகவே தோன்றியது ராஜகோபாலனுக்கும் வேதவள்ளிக்கும். நடுவிசாய் சேலை உடித்து நல்லெண்ணமாக நடந்து வந்து அவர்கள் முன் நெளிந்து கொண்டு நின்றாள் நந்தினி. தடிமனாக இருந்தவர் பையனின் தகப்பனார் என்று தரகர் சுட்டிக்காட்டினார். அவருக்கு மட்டுமல்லாது அவரின் பக்கத்தில் அமர்ந்திருந்த பெரியவருக்கும் சேர்த்தே விருப்பமில்லாமல் கைகூப்பி வணக்கம் போட்டு கொண்டாள் நந்தினி. என்னம்மா படிச்சிருக்க என்று கேட்டார். நிதானமாக கேட்டார் தடினமானவர். பெண் பேசுகிறதா, பேச்சின் தன்மை எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ளும் முனைப்பில் மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணை நாசுக்காக சோதித்து பார்க்கும் தந்திர உபயமோ இதுவென்று தெளிவாக தெரிந்தது நந்தினிக்கு. ஏற்கனவே 5 முறை வந்து நின்ற அனுபவம் இருந்தது அவளுக்கு. BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தனிவான குரலில் சொன்னார். எல்லாம் பாஸ் பண்ணிட்டல்ல என்று கேட்டார். நந்தினிக்கு தடுமாற்றமாயிருந்தது. என்ன இந்த மனுஷன் இப்படியெல்லாம் கேட்கிறார்? வேலை எதுவும் வாங்கி தரப்போகிறாரா என்று விகற்பமாய் நினைத்து விசனப்பட்டு கொண்டார். மனசுக்குள்ளே பெண்ணுக்கு பொறுமை இருக்கிறதா என்று கூட சோதித்து பார்க்கலாம் அவர். நிதானமாக ஆமா பாஸ் பண்ணிட்டேன் என்று சுரத்தில்லாமல் சொல்லிக் கொண்டாள் அவள். மேலும் நின்று கொண்டிருப்பதற்கு அவளுக்கு எரிச்சலாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அவளுக்கு வெட்கமாகவும் வேதனையாகவும் இருந்தது. நல்லவேளை உள்ளிருந்து அம்மா கை காட்டி கூப்பிடுவது தெரிந்ததும் அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டு விரைவாய் உள்ளே ஓடிப்போனாள் என்று தான் சொல்ல வேண்டும். மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டையும் பெண் வீட்டார் வந்து பார்க்க வேண்டும் என்று முடிவாயிற்று. அதற்கு பிறகே கல்யாண பேச்சை துவக்குவதும். ராஜகோபாலனும் அவரின் அண்ணனும் பரம விவசாயி. அவர்கள் வெள்ளை உடைகள் தரித்து விரைவு பேருந்தில் ஏறி திருச்செந்தூரில் போய் இறங்கினார்கள். கிராமத்துக்கு நகர பேருந்தில் பயணிக்க வேண்டியது இருந்தது. மாப்பிள்ளையின் வீடு போய் சேரும்போது சூரியன் உச்சிக்கு ஏறி இருந்தது. வீட்டில் நேற்று வந்திருந்த ஆடவர்கள் இருவரும் கூடவே ஒரு பெரிய மனுஷியும் இருந்தார்கள். பெரிய மனுஷிக்கு 50 சொச்சம் வயது இருக்கும். நாகரிகமாக உடை அணிந்திருந்தாள் அவள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் கைகூப்பி வரவேற்றார்கள் இவர்களை. ஆனந்தமாக புன்னகைத்து கொண்டே இருக்கைகளில் அமர சொன்னார்கள். சோஃபா செட் இருக்கைகள் வெல்வெட் துணி உரைகளில் பளபளப்பாக மினுங்கின. அவை குடிப்பதற்கு குளிர்பானங்கள் கொண்டு வந்து கொடுத்தாள் பெரிய மனுஷி. வீடு ரொம்பவும் விஸ்தாரமாக தான் இருந்தது. டிவியும் ஃப்ரிட்ஜும் கட்டிலும் சோபாவுமாக கிடந்து பணக்கார கலையை பகட்டாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தன. மாடி வீடு அகலமாக தெரிந்த காம்பவுண்டுக்குள் இன்னும் 4-5 வீடுகள் விமரிசையாக தெரிந்தன. அவற்றிலிருந்து வாடகை கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். சுற்றிலும் தென்னந்தோப்புகளும் நஞ்சை வயல்களும் நின்று கண்களை குளிர வைத்தன. இத்தனை சொத்துக்களும் மாப்பிள்ளை ஒருவனுக்கே சொந்தமாக போகிறது என்பதிலும் மறுப்பேதும் இருக்காது என்று தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும். பையனை காணல. உட்கார்ந்த மேனிக்கே தலையை முன்னால் நீட்டி இடப்பக்கம் வளைத்து பார்வையை உள்ள அறைக்குள் செலுத்தினார் ராஜகோபாலன் என்று தான் சொல்ல வேண்டும். உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கான், இதோ கூப்பிட்டுட்டு வரேன். ஓடும் வேகத்தில் நடந்து போனாள் அந்த பெண். பையனின் தாயாக இருக்க வேண்டும் அவள். அடுத்த அறைதான் தாயும் மகனும் தனிவாக பேசி கொண்டாலும் தெளிவாக கேட்கும் தூரம் என்று தான் சொல்ல வேண்டும். உன்னைய பார்க்கணுங்கிறாங்கடா, வாடா. நான் வரலம்மா. எதுக்குடா?
எத்தனை பேர்கிட்ட தாம்மா என் முகத்தை கொண்டு காட்டுறது? அதுவும் எத்தனை தடவை? எனக்கு வெறுப்பாக இருக்கு. பார்த்த பெண்களை எல்லாம் ஒவ்வொரு குறையா சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தீங்க. அதனால எனக்கு இப்போ 30 வயசு ஆனது தான் மிச்சம். வயசான காலத்துல முகத்தை போய் காட்ட எனக்கு வெக்கமா இருக்குமா என்று சொன்னான். டேய், 30 வயசானா கிழவன் ஆயிட்டேன்னு அர்த்தமாடா? நிறைய பேர் இந்த வயசுல தாண்டா கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. வாடா, எல்லோரும் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்காங்க என்று சொன்னார். அப்போ இந்த தடவை உறுதியா இந்த பெண் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லுங்க. இப்போ அவங்க முன்னால போய் நிக்கிறேன், இல்லைன்னா ஆளை விடுங்க என்று சொன்னான். சிறிது நேரம் அமைதி நிலவியது. அங்கே இறுக்கமான அமைதி. ராஜகோபாலனுக்கு சமயோஜிதமாய் நந்தினியின் நினைவு வந்தது. அவளும் இவனைப் போலதானே ஆண்களின் முன்னால் வந்து நிற்பதற்கு தயங்கினாள். கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். அவர்களிடம் அனுமதி வாங்கி கொண்டு அவசரமாக எழுந்து உள்ளே போனார் தாட்டியமானவர். ஏன், என்ன சொல்றான் என்று கேட்டார். அங்க வந்து நிக்கிறதுக்கு அவனுக்கு வெக்கமா இருக்குதான். இந்த சம்பந்தத்தை ஒத்துக்குவீங்கன்னா சொல்லுங்க, அங்க வரேங்கிறான். மீண்டும் அமைதி நிலவியது. அங்கே கனப்பொழுதுதான் சட்டென்று தாட்டியமானவரிடமிருந்து திடமான வார்த்தைகள் வெளிப்பட்டது கேட்டது. சரிடா, ஒத்துக்கிறோண்டா, நீ வாடா முதல்ல என்றான்.